வணக்கம். திருச்செங்கோடு சைட்லேருந்து சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசிசி ஒர்க் பண்ணியிருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலமுக்கு வந்து நம்ம அடிஷ்னல் லேப்பிங் வைக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டு காலம் பாக்ஸும் ஃபிட் பண்ணுறோம். ஸோ இதில் நம்ம என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேஸ்மெண்ட்டுக்கு பிசிசி கான்கிரீட் போட்டதை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ நாளைக்கே காலம் பாக்ஸ் கான்கிரீட் போடணும். ஸோ இதில் நம்ம வந்து காலம் லேப்பிங்கும் ப்ளஸ் காலம் பாக்ஸும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து நம்ம கேஸ்டிங் பண்ணுற அந்த ஒரு ஒர்க்கோட வச்சுருக்கோம். ஸோ நம்ம இந்த காலம் பாக்ஸு நம்ம எந்த மாதிரி நம்ம ஃபிட் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் லேப்பிங்கில் எந்த விஷயம்லாம் நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத ஸோ இதில் பார்க்கலாம். இப்போது இதில் காலம் ஸ்டார்டர்னு ஒன்று நம்ம வந்து முன்னாடியே போட்டிருப்போம். அதாவது இது காலமை ஸ்டார்ட் பண்ணி விடுறதுனால இது காலம் ஸ்டார்டர்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஸ்டார்ட்ரு எதனால போடுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்காக கரெக்டாக வரும், டயனலுக்காக கரெக்டாக நம்ம செட் பண்ண முடியும். ஸோ அதோட வீடியோவும் நம்ம இதில் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது அங்கே வந்து நம்ம காலம் லேப்பிங் வச்சிட்ருக்காங்க. ஸோ பாக்கியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலம் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த காலம் லேப்பிங்கில் நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறத ஸோ போய் பார்க்கலாம். ஸோ இந்த காலமில் நமக்கு வந்து 6 செக்ஷன் வரும். ஸோ 6 செக்ஷன் வரப்போ ஸோ 16 எம்எம்க்கு உண்டான நமக்கு லேப்பிங்லேருந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 32 இன்ச் இருக்கணும். அதாவது அடிஷ்னல் லேப்பிங் வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ இதுலேருந்து நமக்கு 32 இன்ச் இருக்கணும். ஸோ அது கம்மியாக இருக்கக்கூடாது. இதுவே வந்து 12 mm அப்படிங்கிறப்போ 2 அடி இருக்கணும், 24 இன்ச். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கரெக்டாக பார்த்துக்கணும். இப்போ நம்ம லேப்பிங் வைக்கிறோம் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நல்லா டைப் பண்ணியிருக்கணும், கட்டுக்கம்பி போட்டு நல்லா அரை அடிக்கு ஒரு கட்டு நம்ம போட்டு கட்டியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கட்டும்போது ஸோ பாண்டிங் நல்லாயிருக்கும். இந்த விஷயத்தெலாம் நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த இடத்துட்ட இந்த காலமோட ஸ்பேஸிங் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுங்க. இந்த 6 இன்ச்சுங்கிறது ஈவனாக மெயின்டைன் ஆகிருக்கணும். இதுவே இந்த இடத்துல பாருங்கள் 4 16 2 12 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 7 இன்ச்சு ஸ்பேஸிங் இருக்கும். ஏன்னா மெம்பர் நமக்கு மாறுது. ஸோ அதனால் வந்து ஸ்பேஸிங்கும் நமக்கு சச்சுவல் டிராயிங்கில் சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் வந்து ஸோ என்ன இருக்கோ சச்சுவல் டிராயிங்கில் அதை எக்ஸிக்யூஷன் பண்ணியிருக்கணும். இதில் 12 mm வரும். இதோட லேப்பிங்லேருந்து பார்த்தீங்கன்னா 2 அடி. 16 mm லேப்பிங்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 32 இன்ச்சு. ஸோ நமக்கு என்ன டயா ராடு யூஸ் பண்ணுறோமோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம்னா அதான் வந்து நமக்கு லேப்பிங்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1.25 போஸ்ட் வரும். ஒரு 3 போஸ்ட் வந்து நமக்கு 1.25 வரும். இதில் வந்து நமக்கு 4 லெக்கட் ஸ்டெப்ஸ்னு சொல்லுவோம். 2 ரிங்ஸ் வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கேருந்து இந்த ஒரு 3 கம்பியை சேர்த்த மாதிரி ஒரு ரிங்ஸும், ஸோ இங்கேருந்து 3 கம்பியை சேர்த்த மாதிரி ஒரு ரிங்ஸும், அது லெஃப்ட்லேருந்து ஒரு 3 கம்பியை கவர் பண்ணோம், ரைட்லேருந்து அந்த அதே மாதிரி 3 கம்பியை வந்து கவர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 6 இன்ச் ஸ்பேஸிங்கில் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது இன்னும் வைக்க வேண்டியிருக்கு. இதில் 2 இது நமக்கு பேலன்ஸ் இருக்குங்க. ஸோ இது வந்து பண்ணியாச்சுன்னா இது காலம் பாக்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டில் நம்ம வந்து காலம் பாக்ஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா 8 அடிங்க. நம்ம பெரும்பாலும் நிறைய சைட்டில் பார்த்தீங்கன்னா 7 அடி உரங்களும் அந்த மாதிரி நம்ம லிண்டல் லெவலில் வைப்போம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 8 அடி வைக்கிறோம். ஸோ கிளைண்டோட விருப்பப்படி நம்ம 8 அடி இங்கே நம்ம காலம் பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த காலம் பாக்ஸ் ஃபிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போல்டு எல்லாமே வந்து டைட்டில் இருக்கணும். ஏன்னா லூஸ் இருக்கக்கூடாது. அப்படி லூஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கான்கிரீட் போடப்போ சைடில் வந்து பல்ஜ் ஆகி நமக்கு வந்து அதில் சிமெண்ட் பால் வந்துடும். அப்படி சிமெண்ட் பால் வந்துச்சுன்னா நமக்கு வந்து ஹனிகாம்ப் வரும். அதனால் காலம் பாக்ஸ் ஃபிட் பண்ணும்போது இந்த நட்டு போல்ட்டை வந்து நல்லா டைட் பண்ணிக்கணுங்க. ஸோ அதையும் நம்ம வந்து கவனிக்கணும். அப்புறம் அங்கே மாடிப்படி ஏரியாவில் வருது இல்லையா காலம், ஸோ அதோட ஹைட்டு மட்டும் நமக்கு மாறும். ஏன்னா மிட் லேண்டிங் கொடுக்குறோம். ஸோ அது வந்து கொடுக்கும்போது நமக்கு வந்து பீம் நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து இதில் வந்து ஒரு மிட்டில் வந்து பீம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம 7 அடி காலம் பாக்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டவுன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இது 2 மட்டும் 7 அடி பாக்ஸ் எடுத்து வந்திருக்கோம். பாக்கியெல்லாம் வந்து 8 அடி பாக்ஸு. ஸோ மாடிப்படிக்கு நம்ம வந்து டவல் ஸ்டார்ட் விட்டுருக்கோம். இது அப்படியே வந்து சிசர் டைப்பில் வந்து நம்ம ஸ்டீல் ஃபேப்ரிகேஷன் பண்ணணும். அதனால் டபுள் லேயர் விட்ருக்கோம். அந்த மாடிப்படி அதாவது கம்பி கட்டும் போது நம்ம வந்து அந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. ஸோ இது மட்டும் நம்ம வந்து நேற்று பிசிசி போடல. ஏன்னா வந்து ஸ்டெப்ஸ் உள்ளுக்குள்ளேயே வருது, அதை பிளான் பண்ணிவிட்டு ஸோ அதுக்காக வந்து இந்த பிசிசி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது அந்த ஒர்க்குக்காக இந்த பிசிசி பெண்டிங்காக இருக்குங்க.
இதில் இன்னொரு விஷயம் வந்து பாருங்கள், நமக்கு வந்து இந்த லாப்பிங் ஜோன் அப்படிங்கிறது மிட்டில் இருக்குது. ஸோ இந்த மிட்டில் வரும்போது நமக்கு வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வந்து லாப்பிங் ஜோன்னே நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம். இந்த இடத்துல லாப்பிங் வந்துச்சுன்னா இன்னும் நமக்கு சிறப்புங்க. நம்ம இந்த மாதிரி தான் வந்து மேக்ஸிமம் எல்லா காலமும் வருது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டெப்த் இருந்துச்சு, நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இந்த லெவலில் வந்து லாப்பிங் ஜோன் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம வந்து லாப்பிங் வைக்கும்போது கவனிக்கணும். ஸோ இதையெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணாலே அந்த வேலை வந்து குவாலிட்டியாக வருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் காலம் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16 நம்பர்ஸ் வரும். அதில் 16 நம்பர்ஸில் வந்து 10 வந்து 1க்கு 3/4 அந்த காலம் அந்த பாக்ஸ் வரும். பாக்கி 3 வந்து 3/4 காலம் பாக்ஸு. பேலன்ஸ் ஒரு 3 வந்து 1/4 3/4 அந்த காலம் பாக்ஸ் வரும். ஸோ இதை வந்து கரெக்டாக பார்த்து நம்ம வாங்கிக்கிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இங்கே மேக்ஸிமம் வந்து 1/4 பாக்ஸ் தான் வந்திருக்கு. 1/4 அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து இது 3/4 இல்லை ஒரேடியா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் தான் வந்திருக்கு, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பிசிசி போட்டோம். ஸோ காங்கிட்டு அந்த டீம் வந்து சப்மிஷன்லாம் இங்கேயே வச்சுட்டாங்க. நம்ம வந்து அவங்க வந்துட்டு நாளைக்கு நம்ம இமீடியட்டாக ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு காலைல இயர்லியாக வந்து ஸோ நம்ம இப்போ ப்ளம் செக் பண்ணி அங்கங்கே நம்ம வந்து முட்டு கொடுத்துருவோம். நம்ம வந்து காங்கிட்டு கேஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரீ பிளான்டாக முட்டெல்லாம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து தூக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி நம்ம வந்து ஸ்டார்டிங்காக தூக்கு பார்க்கல, சரி கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு ப்ளம்பு வந்து ரொம்ப அவுட் ஆகிடுச்சுன்னா அது தள்ளுறது ரொம்ப சிரமம். அதனால் வந்து முன்னாடியே பார்த்துக்கணும். நம்ம எல்லா சைட்லேயும் வந்து நான் வலியுறுத்துகிற ஒரே விஷயம் இந்த ஒரு தூக்கு பார்க்குறது நம்ம முன்னாடியே பண்ணிக்கணும். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலம் பாக்ஸு கேஸ்டிங் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயம் பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாங்க. ஸோ நம்ம வந்து நாளைக்கு தொடர்ந்து வந்து காலம் பாக்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூம் மார்க்கிங் பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலம் லாப்பிங்கில் என்னென்ன விஷயம் கவனிக்கணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் காலம் பாக்ஸ் ஃபிட் பண்ணும்போது என்னென்ன விஷயம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கன்சல்டேஷன் பேசிஸில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். கன்சல்டேஷன்னா ஒன்றும் இல்லை, என்னோட சூப்பர்வைசிங்கில் செய்கிற வேலையை வந்து குவாலிட்டியாக எடுத்து வர்றது தான். இப்போ வந்து நான் இன்றைக்கி இருக்கேன் அப்படின்னா இந்த காலம் லேப்பிங் எப்படி வைக்கிறது, ஸோ அதோட லேப்பிங் கரெக்டாக இருக்குதா, ஸோ ரிங் ஸ்பேசிங் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் செக் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் காலம் பாக்ஸ் ஃபிட் பண்ணும்போது போல்ட் எல்லாம் டைட் பண்ணுறாங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வேலை வந்து குவாலிட்டியாக வருங்க. ஸோ இதெல்லாம் கவர் பண்ணுறது தான் இந்த கன்சல்டேஷன் மெத்தடு. ஸோ உங்களுக்கும் இந்த சர்வீஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்பிளே நம்பர் இருக்குங்க, கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து தஞ்சாவூர், திருச்செங்கோடு, சென்னை, பாண்டிச்சேரி இந்த ஏரியாவில் வந்து செஞ்சிட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஏரியாவில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் டோட்டல் கான்ட்ராக்ட் பேசிஸில் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம தொடர்பு கொள்ளலாங்க.